தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள தேரி குடியிருப்பு கற்கவேல் ஐயனார் திருக்கோயில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் நடைபெறும் கள்ளர் வெற்று திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. இந்த ஆண்டு கள்ளர் வெற்று திருவிழா கடந்த நவம்பர் 17ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஐயனார் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளர் வெட்டு நிகழ்வு இன்று கோயிலில் பின்புறத்திலுள்ள தேரி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கலராக பாவித்து இளநீர் வெட்டப்படும். இந்த இளநீர் மண்ணில் பட்ட மணலை பக்தர்கள் புனித மனதாக கருதி பக்தர்கள் தங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். தொடர்ந்து நடைபெற்ற கள்ளர் வெற்று திருவிழாவில் தேரி பகுதியில் இளநீர் வெட்டப்பட்டதும் கூடியிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு புனித மணலை நம்பிக்கையுடன் எடுத்து விபூதியாக நெற்றியில் பூசி நம்பிக்கை வெளிப்படுத்தினர். மேலும் பக்தர்கள் பெண்கள் சேலை முந்தானையிலும் பைகளிலும் புனித மணலை நம்பிக்கையுடன் வீடுகளுக்கு அள்ளிச் சென்றனர். இந்த புனித மணலை விவசாய நிலத்தில் போட்டால் விவசாயம் செழிக்கும், வீட்டில் வைத்தால் செல்வம் கொளிக்கும், உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இந்த மண்ணை நெற்றியில் பூசி விட்டால் அல்லது நீரில் கலந்து குடித்தால் நோய் சரியாகும் எனவும் மெய்சிலுக்க கூறி நம்பிக்கையை தெரிவித்தனர் பக்தர்கள். இந்த பக்தர்களின் பேட்டியும் நீங்கள் நேரில் காணலாம். இந்த விசித்திர திருவிழா வெளிநாட்டுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இங்கு தோரணமாக கட்டப்பட்டிருக்கும் வாழை மரத்தில் இருக்கும் வாழைக்காய்கள் கூட பிரசாதமாகவும் மருந்தாகவும் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதோ வாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் இதற்கான விழாவையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியுள்ளதையும் உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் படம் பிடித்து காட்டியுள்ளது. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். எவ்வளவு பக்தி மெய் சிலிர்க்கும் காட்சிகள். யாரும் அமைந்திருக்காண்டா இயற்கை உபாதைகளை கழிக்கணும்னா கோயில்ல போய் அங்க பண்ணிக்கலாம். அங்க இருந்து பண்ணிக்கோங்க. இங்க தேடிக்காட்டில் உள்ள போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது. 20 கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கும். விடிய சேர்ந்தாலும் தேடி தெரியாது. அதனால அங்கே ஆளுநர் அப்படியே தேடிக்க வந்து அப்படியே கொண்டு கூட்டுவாங்க. ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி. அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கூட்டமா உள்ள போக வேண்டாம். உங்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் கவனமா பாதுகாத்துக்கணும். இந்த கற்கையில் ஐயனார் உங்களை போன்ற ஒரு பக்தர்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கிறது. பக்தர்கள் மிக கவனத்துடன் பாருங்க. உங்க நகையும் பொருளும் மொபைலும் மிஸ் பண்ணக்கூடாது. உங்க கவனம் உங்க கவனம்
பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருமே முட்டி அடிச்சு உள்ள போக வேண்டாம். காவல்துறை மணிப்பரிசு இதை வச்சிருந்தீங்கன்னா உள்ள போவாங்க. தவறு வர்றதுக்காக அதிகமான வாய்ப்பு இருக்கு. யாருமே முன்னேறி வராதீங்க. அடுத்த பக்கம் அந்த எல்லாமே புனிதமாகிடும். முக்கியமான விஷயங்கள் பக்தர்கள் அன்பாக வேண்டுகோள். நிகழ்ச்சி முடிந்த அடுத்த தொகை காவல்துறை மூலமாக ஏற்று தடுக்கப்படும். வேறொன்றால் வரணும். அப்புறம் தான் உங்களுக்கு எத்தனை வாட்டி அறிவிப்பு கொடுத்தோம். கொஞ்சம் காலுக்கு அடிபட்டுறாங்க. எல்லாருக்குமே அந்த அபயமான மண்ணு கிடைக்கும். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவிப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணாலும் எடுத்துக்கலாம். புனிதப்பட்டாலும் புனிதப்பட்டதான் பக்தர்கள் உங்களுக்கு காவல்துறை மூலம் அறிவிப்பு. இவ்வளவு கூட்ட நெருக்கத்தை நீங்க வழக்கம் போறீங்கன்னா உங்களுடைய வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க அந்த புனிதமான மண்ணை எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அதனால அந்த மண் எடுத்தவங்க வெளியே நடந்து போயிருங்க. கொஞ்சம் தான் இருக்கு. பெண்கள் போட்டோ வீடியோ எடுக்க உள்ள நிக்க வேண்டாம். மக்களுக்கு ஹேண்டில் பண்ணாம இருங்க. ஏன்னா முக்கியமானது எல்லாருக்கும் போறீங்களோ அவ்வளவு ஸ்பீடா ரிட்டர்ன் வெளியே வந்துருங்க. நிக்க வேண்டாம். எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் போகணும். தவறு விட்டவங்க தவறு விட்டீங்கன்னா அந்த தவறு பக்தர்களை